இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Philippians 4:19, and my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. Amen. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நம் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று நம்மை பார்த்து சொல்கிறார். வாழ்க்கையில நீங்கள் சமாதானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். வாழ்க்கையில் உங்களுடைய குறைவுகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி ஒவ்வொருடைய குறைவுகளையும் அவர் நிறைவாக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். காரணம், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, பெற்றோருடைய வாழ்க்கையில, உறவினர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு குறைவுகளையும் இயேசுவின் பாதத்துல நாம் அர்ப்பணிக்கின்ற போது, நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். அவர் நிறைத்து உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். வேதத்துல எங்கெல்லாம் குறைவுபட்ட போதோ தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினால, தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால அதை அவர் நிறைவாக்கினார். என கண்பான தேவச்சனமே, அவர் செய்த முதல் அற்புதத்துல திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசு கிறிஸ்து ஒன்றுக்கும் உதவாத இருந்த, ருசி இல்லாத இருந்த ஒரு தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார். ஆமென். 6 கச்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. காலியான கச்சாடிகளை நிரம்பி வழிகிற திராட்சரசமா கச்சாடிகளாய் மாற்றினார். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், வாழ்க்கையில நான் பிரயோஜனமற்று இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் அநேகருக்கு பிரயோஜனமற்றதா இருக்கிறது நினைக்கலாம். குறைவுள்ள வாழ்க்கையாய் நான் வாழ்ந்து வருகிறேனே, நிறைவான ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லையே என்று நீங்கள் வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அவர் உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க போகிறார். வேதம் சொல்கிறது, முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மிகவும் ருசியுள்ளதா இருந்ததாம். என கண்மான தேவஜனமே, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம், தெய்வீக வல்லமை நம்மை நிரப்புகின்ற போது, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இருதயத்தில் அவருடைய பிரசன்னம் வந்து ஆளுகை செய்கின்ற போது எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் மாறும். ஆமென். விசுவாசியுங்கள், நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் அது தடைப்பட முடியாது. ஒரு மனிதனாலும் அதை தடைப்படுத்த முடியவே முடியாது. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவுகள் இருந்தாலும் தேவனை நோக்கி அமர்ந்து, தேவனே என் குறைவுகளை நிறைவாக்கும் என்று நாம் சொல்கின்ற போது, நம்மை காண்கிற தேவன், நம்மை ரட்சிக்க வந்த தேவன், நம்மை ஆசீர்வதிக்க வந்த தேவன், அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். உலகத்துல எல்லோரும் இருளிலே வாழ்ந்து வந்திருந்தோம். உலகத்துல எல்லாம் பாவத்தில் இருந்தோம். உலகத்துல நம்முடைய மனம் போன போக்கில வாழ்ந்து வந்திருந்த ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாய், பாவத்தின் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்கும்படியாக வந்தார். அந்த குறைவை நிறைவாக்கின தேவன் எல்லா குறைவுகளும் அவர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். ஆமென். வெளிச்சத்திலே வாழும்படியாய் உங்களையும் என்னையும் அவர் பரம ராஜ்யத்திற்குள் பங்குள்ள பிள்ளைகளாய் அவர் அழைத்திருக்கிறார். எனவே எதை குறித்தும் கலங்க வேண்டாம். அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, வாழ்க்கையில எந்தெந்த விதத்துல, எந்தெந்த முறையில, எந்தெந்த வழியில அப்பா அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ ஒவ்வொரு குறைவுகளையும் நீர் நிறைவாக்கும்படியா நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. குறைவுகளை நிறைவாக்கவே இந்த உலகத்திற்கு வந்தீரே அப்பா. நீர் ஒவ்வொரு குறைவுகளையும் இந்த நாளிலே நீர் நிறைவாக்குவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.